இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, are you all right? எஸ் சார். எனக்கு ஏதோ நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். பாரதி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதையோ நினைச்சு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த டென்ஷன். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல சார். அப்படியே திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, என்னமோ இருக்கு பாரதி. ஓகே சார், அப்படியே வச்சுக்கோங்க. நான் கேட்டா மட்டும் நீங்க என்ன உண்மையான பதில் சொல்றீங்களா? நீங்க கேட்டா நான் சொல்லணுமா என்ன? என்கிட்ட உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? காலையில மீட்டிங் போலான்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தீங்க. மீட்டிங்க்கு போகாம ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எதுக்காகன்னு கேட்டா, ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன், புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க. ஆனா வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என்னன்னு சொல்லுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே இருந்தா கூட பாஸ் சொன்னாரு போனாருன்னு அதோட விடாம வேற என்ன காரணத்துக்காக நான் டாக்டரை மீட் பண்ணதை தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? சார், ஒரு கம்பெனியோட பாஸ் மட்டும் ஸ்டாஃப் மேல அக்கறையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சம்பளம் கொடுக்கற பாஸ்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அங்க ஒர்க் பண்றவங்களும் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. நீங்க டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால்தான் நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன். சரி பாரதி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் என்ன விஷயம்னு சொல்றேன். பாரதி, எனக்கு கொஞ்ச நாளாவே அப்பப்ப ஹார்ட்ல பால்பிட்டேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது நேச்சுரலா சிலருக்கு நடக்கிற விஷயமா இருந்தாலும் எனக்கு ஏதோ அதையும் மீறின வேற ஒரு விஷயமா இருக்குமோன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அதை பத்தி விசாரிக்கலாம் தான் நான் டாக்டரை பார்க்க வந்தேன். போதுமா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும் பாரதி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டோட்டலா நான் கொலாப்ஸ் ஆகி என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்கல்ல, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஹார்ட்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் நார்மலா தான் நைட்டு படுத்தேன். காலையில பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இப்போவும் அடிக்கடி அந்த மாதிரி ஆகுது.